ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். நான் இப்போ கையில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பிரெட் உப்மா தாங்க வச்சுருக்கேன். பிரெட் உப்மா ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். பிரெட் உப்மா ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக சூப்பராக சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். காலையில் இது டிஃபனாகவும் எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். வீட்டில் இருக்க எல்லாரும் சாப்பிடுவாங்க, பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். டெய்லி ரவை உப்புமா சேமியா உப்புமா சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி உப்புமா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ப்ரெட் எடுத்திருக்கேன். இந்த ப்ரெட்டை இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தவா வச்சுருக்கேன், தவா சூடாகட்டும். தவா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யில் தான் ரோஸ்ட் பண்ணோன்னு கிடையாது, நீங்கள் பட்டர்லேயும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சாதா நம்ம சமையல் எண்ணெய் விட்டு கூட நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இதை இப்போ சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் கொஞ்சம் சூடாகட்டும். பாத்திரம் சூடாயிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. எண்ணெய் சூடானோடனே கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து பொரியட்டும். கடுகு உளுந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் வரமிளகா 2 கீனி போட்டுக்கோங்க. இப்போ முந்திரி சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல்லு முந்திரி சேர்த்துக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து இஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆனியன், 2 ஆனியன் உள்ள சேர்த்துக்கிறேன். ஆனியன் நான் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படியோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் கலர் மாறட்டும். இன்னும் கொஞ்சம் கலர் மாறட்டும். தினமும் ரவை உப்புமா சேமியா உப்புமா இதெல்லாம் சாப்பிட்டு போர் அடிச்சிருவங்க. இந்த மாதிரி ஸ்பெஷலாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்க, வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட உப்பு சேர்த்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து ஒரு கலரிடுங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துப்போம். மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மிளகாய் பொடி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன்.
தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு நம்ம ஆல்ரெடி சேர்த்துட்டோம், அதனால் இப்போ உப்பு சேர்க்க வேண்டாம். இந்த மசாலாவில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போட்டோம். பாருங்க, இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா மசாலால ஒன்று சேர்ந்து வரதுக்காக. பாருங்க, அவ்வளோதான். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்க, மசாலா பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம பிரெட் உள்ள சேர்த்துக்கலாம். பிரெட் உள்ள சேர்த்து நல்லா கலரி கொடுங்க. மசாலா எல்லாமே பிரெட்ல இறங்கட்டும். எல்லா சைடும் கொஞ்சம் நல்லா கலரி கொடுங்க. அவ்வளோதாங்க, நல்லா கலரியாச்சு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, பிரெட் உப்மா ஈஸியாக சிம்பிளாக செஞ்சாச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதே ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். காலையில் டிஃபனுக்கு இதை செஞ்சு கொடுங்க. வாங்க, இதை இப்போ சர்வ் பண்ணிடலாம். சுவையான அருமையான பிரெட் உப்மா என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் இதே ஸ்டைலில் இதே பொருட்களை வச்சு செஞ்சு பாருங்கள். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு கொடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் கொடுங்க. இந்த உப்மா எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனல் நேம் sweetAmmu. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.